பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வியாசாச்சாரியராலே எழுதப்பட்டும் சுகாச்சாரியராலே உபதேசிக்கப்பட்டும் பரீட்சித் என்னும் மகாராஜனாலே கேட்கப்பட்டதுமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம். குற்றலோகத்து வாசல்ல போய் நிற்கிறமே தவிர சேவிச்சா மடியில உட்காருன்னு ஒருத்தர் கூட்டுன்னு இருக்கார். என்னைக்கு அவன் வருவனோன்னு ரொம்ப நாளா காத்துன்னு இருக்கார். வாசல்ல எங்க போனாலும் வேலை காலி இல்லை, வாய்ப்பு இல்லை, வர வேண்டாம், தொந்தரவு வேண்டாம். பகவான் எல்லா கோவிலையும் போட்டிருக்கார், சீக்கிரம் எல்லாரும் வாங்கோ. எவ்வளவு பெரிய வித்தியாசம். மற்ற இடத்துலலாம் உள்ளேயே நுழையாதே, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. பகவான் ஆனா இன்னும் வாங்கோ இன்னும் வாங்கோ இருக்குங்கிறார். நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனான்னு பாசுரம் திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான்ல சாதிக்கிறார். கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள். பகவானுடைய கண்கள் பெரிய பெருமாளுக்கு ரொம்ப பெருசா இருக்கா. அது எதுக்கு அவ்வளவு தூரம் பெருசா இருக்குன்னால், லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி 1000 கோடி ஜனங்களை ரட்சிக்கணும். கண்களால கட்டாட்சித்துத்தானே அவர் ரட்சித்தாகணும். அவ எத்தனாயிரம் கோடி பேர் வராளோ அத்தனாயிரம் கோடி பேரை ரட்சிக்கிறதுக்கு கண்ணை பெருசா விரிச்சுட்டாராம். ஆனா வந்தது 10 பேராம். அவ ஒரு மூளைக்கு அடங்கி போயிட்டாளாம். இப்ப மகாலட்சுமியை பார்த்து, நீ ஏதோ நிறைய பேரை சரணாகத்தாள அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி நான் கண்ணை வேற பெருசா வளர்த்துனுட்டேனே, ஒத்துருமே காணுமே, 10 பேர் தானே வந்திருக்காருனால் இவளால் அதுக்கு மேல அனுப்ப முடியல, நம்மளை திருத்த முடியல, அதனாலதான் அனுப்ப முடியல. இப்போ 10 பேர் தான் போயிருக்கா. ஆனா தன்னுடைய அழகான கண்ணால பெருமானை பார்க்க இத்தனை லட்சம் பேர் வருவதற்கு சமமாய் அந்த லக்ஷ்மியினுடைய ஒரு கட்டாட்சத்தை கண்டு பெருமாள் ஆனந்த பரிதனா என்னைக்கு வராளோ வரட்டும் என்ன மறுபடியும் காத்து கொண்டிருக்கிறான் என்னுதான் ஆழ்வார்களெல்லாம் பாசுரத்துல சாதிக்கிறார். அப்ப உலகமே வேறு, இந்த இடமே வேறு. இந்திரா கவலைப்படாதே, நீ போ, உன்னுடைய பதவி காபத்தில்லை, நாம் சென்று துருவனை அனுகிரகிப்போம் என்று கருட வாகனத்தின் பேரில் ஆரோகணித்தார். அதி வேகமா துருவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தார். அவரே முன்னால் வந்து நின்னாலும் இவன் கண்ணை திறந்து பார்க்கல. அவ்வளவு தூரம் பெருமாள் உள்ள சேவை சாய்ச்சின்னு இருக்காரோ இல்லையோ, அவன் உள்நோக்கி பார்த்து அதே ரூபத்தோட இங்க சேவிச்சுட்டு இருக்கிறதுனாலே கண்ணை திறக்கவே இல்லை. நம்ம வெளியில எப்ப பார்ப்போம்? உள்ள அவர் பிரகாசிக்கலைன்னா வெளியில பார்ப்போம். எப்ப வெளியில பார்க்கறது நின்றுடும்? அவர் உள்ள பிரகாசிச்சுட்டாருன்னா வெளியில பார்க்கறது நின்றுடும். ரெண்டுல ஒண்ணுதான் பார்க்க முடியும். இதைத்தான் பிரத்யகர்த்தம் பிரத்யகர்த்தம்னு சொல்லுவா. எது தனக்கே பிரகாசிக்கிறது, உள்நோக்கி பார்க்கிறோமோ இல்லையோ. இல்லை வெளி பராக்குன்னா வெளியில பார்க்கறதுன்னு அர்த்தம், பிறருக்கு ஒளிவிடும். பிரத்யக்கு தனக்கு ஒளிவிடும். அதைத்தான் பராக்கு பார்க்கறதுன்னு தமிழ்ல சொல்றோம் தெரியுமா? அப்படியே ஏதான்னு பார்த்தா ஏன் பராக்கு பார்க்குறீர்கள், பார்க்காதீங்கிறோம் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆத்மாவை பார்க்காமல் வெளி விஷயத்தை பார்த்தால் பராகர்த்தத்தை பார்க்கிறோம். துருவன் அதை பார்க்கவே இல்லை. பகவான் முன்னால் வந்து நின்னார். இவனை எப்படி கண்ணை திறக்க வைக்கிறதுன்னே அவருக்கு புரியல. நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் சராச்சரஸ்ய அகில சத்வதாம்னா விதேகி தன்னோ விருஜினாத் விமோக்ஷம் பிராப்தாவயம் துவாம் சரணம் சரண்யம் கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பரிஷபாலம் கிருபயா கபோலே. இவனை கண் திறந்து பார்க்க வைக்கிறதுக்கு ஒரே வழி, இவன் உள்ளத்தில் ஒளிவிட்டு கொண்டிருக்கும் நம் உருவத்தை மறைத்து விடுவதுதான் என்று பெருமான் முடிவெடுத்து உள்ள இருக்கிற உருவத்தை சட்டுன்னு மறைச்சார். ஓ காணுமேன்னு தகச்சு போய் கண்ணை திறந்தார். அதே உருவத்தோட முன்னால் நெஜ ஆகாரத்தோட நின்று இருக்கிறத பார்த்தார். கைகூப்பி கண்ணும் கண்ணீருமாய், பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் பகவான், பாடசாலைக்கு போகாம தவம் பண்ண வந்தது பெரிய தப்பு. ஏன்னு கேட்டார் எம்பெருமான். ஒரு 10 ஸ்லோகம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி பாட தெரியலையே, கத்துட்டு வந்திருந்தேன்னா பாடியிருப்பேனோ இல்லையோ. படிக்காத வந்ததுனால ஒரு ஸ்தோத்திரம் உன்னை பண்ண தெரியல, தகச்சு வாய் தவிக்கிறதே சொல்ல முடியலையேனால் இடது கையில் இருக்கிற சங்கத்தாழ்வானை கொண்டு பஸ்பரிஷ பாலம், பாலனுடைய இந்த கன்னத்தை மெதுவா பகவான் தடவரார். தடவ தடவ பீரிட்டு கொண்டு ஸ்லோகமாய் எழுந்தது. யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்த சரண சரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். பகவதே புருஷாய துப்யம் நமஹ. மகாபுருஷனான ஆதிபுருஷனான உனக்கு அடியனுடைய வணக்கம். நீர் எனக்கு என்ன நல்லது பண்ணிவிட்டீர்? யஹா அந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம். யாரொருத்தர் காதின் வழியாக என் உள்ளத்துக்குள்ளே புகுந்து நீண்ட சிங்காசனத்தில் உட்காண்டிருக்காப்புல அமர்ந்து உள்ளிருந்தே என் நாக்கை தூண்டிவிட்டு உம்மை நீரே பாடிக்கொண்டீரோ அந்த புருஷனுக்கு வணக்கம். இப்ப பகவான் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார். அவருக்கு ஆள் கிடைக்கலையானால் இல்லை ஒரு குழந்தை பாடித்துன்னு சொல்லிக்கணுமா. வசிஷ்டர் பாடியிருக்காரே, பரத்வாஜர் பாடியிருக்காரேன்னா அதெல்லாம் வயசானவள்னா அவள் பாட்டு அப்படியே இருக்கட்டும். ஒரு குழந்தை பாடித்துன்னு சொல்லிக்கணும்னால் அதை அவரே தான் பாடிக்கிறார். இப்போ நம்மாழ்வார் சொல்றார், என் வாய் முதல் அப்பன் வாக்கில் வந்து அமர்ந்து
யானாய் தன்னை தான் பாடி, ஸ்தோத்திரமும் அவர்தான், ஸ்தோத்திரம் பண்றவரும் அவர்தான், ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனும் அவர்தான். அனைத்தும் அவரொல்லியோ, ஸ்தோத்திரங்களும் அவரே, ஸ்தோத்திரம் பண்றவனும் அவனே, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான சக்தியை கொடுக்கறதும் அவரே. அப்ப சங்கத்தை கொண்டு தடவினார். பீரிட்டவன் பாட ஆரம்பித்து, என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி, யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், ஊன் பருகு நேமியாய் உன்னு. பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வாருடைய போஷம். புவியும் இருவிசும்பும் நின்னகத்த. இப்ப துருவன் பகவானை பார்த்து கேட்கிறான், எல்லாத்த விட ஜகத்து பெருசு, ஜகத்தை விட நீ பெரியவன், ஈஸ்வரனே உன்னை விட அடியன் பெரியவன். என்ன நாஸ்திகம் பேசுறே, இத்தனை நாளி நான் தானே பெரியவன் சொல்லுதே, திடீர்னு நீ பெரியவன்கிறேனால் எல்லாத்தையும் நீ தாங்கிறதுனால நீ பெரியவன். இப்ப தேவரீரும் என் உள்ளத்துல வச்சு நான் தானே தாங்கிட்டு இருக்கேன், அப்ப நான் தான் பெரியவன். பக்தன் தான் எல்லாரை விட பெரியவன். இப்ப நம்ம எல்லாரும் பெரியவன் ஆகணும்னு ஆசையா? துருவனோட சேர்த்து நம்ம மனசுல வச்சுட்டோம்னா நம்ம தான் பெரியவா. அப்ப எல்லாத்தையும் பகவான் தாங்குறார். பெருமானையும் துருவன் தாங்கினான், துருவனையும் நம்ம தாங்கிவிடலாமே. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர், அவதன்னொடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஷன் மனத்து, இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே. ராமானுஷன் உத்தந்தாதியில கடைசியில வருகிற பாசுரங்கள். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு. பகவானுக்கு எத்தனையோ திவ்யதேசங்கள்னு சொல்றா. ஆனா அவதன்னொடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஷன் மனத்து, அந்தந்த திவ்யதேசத்தோட சேர்த்து பெருமாள் காலி பண்ணிவிட்டாராம். அதெல்லாம் பொட்டி கட்டிலாம் கட்டிவிட்டார், படுக்கையெல்லாம் சுருட்டுட்டார், எல்லாத்தோடையும் ராமானுஷருடைய உள்ளத்துல வந்து அமர்ந்துட்டாராம். இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே. இந்த பாசுரத்தை பாடின்னு இருக்கிறவர் ராமானுஷனுத்தந்தாதி பாடின திருவரங்க தமுதனார். அவர் சாதிக்கிறார், இன்னைக்கு அந்த ராமானுஷரை புறப்பட்டு என் உள்ளத்துக்குள்ள வந்து அமர்ந்து விட்டார்னால், அப்ப ராமானுஷர் திருவுள்ளத்தை சேவிச்சுட்டா எல்லா பெருமாளையும் சேவிச்சா போலே, பெருமானை சேவிச்சா எல்லா திவ்யதேசங்களையும் சேவிச்சா போலே. இதுதான் பக்தனுக்கு உண்டான மகாத்மியம். இந்த பெருமையை நாமும் அடையலாம். எந்த கடைசி பக்தனும் அவனை தூக்கி நம்ம உள்ளத்துல வச்சுட்டோம்னு வச்சுங்க, அப்ப அதற்குள்ள இருக்கிற எல்லாருமே அடங்கினதான் அர்த்தம். ஏன் வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ர தொடக்கத்துல பாடும்போது, விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் துவாம், உலகத்தையே எவ்வளோ பெரிய லோகம் ஜகத்து, அந்த ஜகத்தையெல்லாம் பூமாதேவி தாங்குகிறாள். பூமாதேவி ஜகத்தையும் சேர்த்து பெருமாள் தாங்குகிறார். ஆனா பாதுகா தேவியே அந்த பெருமானும் ஒன்றரையில நின்று நீ தானே தாங்கிட்டு இருக்க. அப்ப விஸ்வத்தையும் விஸ்வம்பரனான பகவானையும் சேர்த்து நீரே தாங்குகிறீர், உம்மை வணங்குகிறேன். இதுதான் பக்தனுக்கு பெருமை. நமக்கு ரொம்ப சுலபமா பக்தி பண்றதுக்கு வழி சொல்லி கொடுக்கிறார். யோந்தப் பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் ஏகஸ்தமேவ பகவன் இதம் ஆத்மசக்தியா மாயாக்கியோருகணையா மகதாத்யசேஷம் சிருஷ்டுவா சிருஷ்டுவானுவிஷ்ய புருஷஸ்தத சத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசு விபாசி. நீ என் உள்ளத்துக்குள்ள மட்டும் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, யோகிகளுடைய உள்ளத்துல பகவான் எப்போதும் எழுந்துருள் இருக்கிறார். நண்ணுவார்கள் சிந்தையுள் நன்னிறந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையுள்னு திருமழியாழ்வாருடைய பாசம். யோகி ஹிருத்தியானகம்யம் நித்தியம் சொல்லிட்டு இருக்கமே, சஹஸ்ரநாமம் சொல்லச்சே யோகி ஹிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவகேகரம் சர்வலோகைகநாதம்னு சொல்ல இல்லையோ. அப்ப யோகிகளுடைய ஹிருதயத்தில் இருக்கார், ஞான கம்யனா இருக்கார், யோகிகளுடைய அறிவுக்கு விஷயமாகிறார்னு சொல்றார். யோகி ஹிருத்து ஞான கம்யம். அப்பேற்பட்ட பகவான் தான் துருவனுக்கு அனைத்து அனுகிரகத்தையும் புரிந்தார். 5 மாசத்தில் பெருமாளை பிரத்யக்ஷமா சேவிச்சது இந்த குழந்தை தான். வயசு 5 இருக்குமா 6 இருக்குமா. ஆண்டாள் பெண் குழந்தை, அவள் பிரத்யக்ஷமா சேவிச்சுட்டா. இவன் ஒரு ஆண் குழந்தை, இவன் பிரத்யக்ஷமா சேவிச்சுட்டான். சிறு வயதில் பக்திக்கு இதை போன்றவர்கள் சாட்சி. நாம இவர்களுடைய சரித்திரத்தை சொல்லி சொல்லித்தான் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல பக்தி வேணுங்கிறத புரிய வைத்தாக வேண்டும். ஏகஸ்துவமேவ பகவன் நீர் ஒருத்தர், பகவன் நிதம் ஆத்மசக்தியா நீ மாயையாலே இத்தனையும் தாங்குகிறாய், உன் சங்கல்ப சக்தியாலே தாங்குகிறாய், உள்ளும் புறமும் வியாபிக்கிறாய். யோகிகளுடைய ஹிருதயத்துல நீ இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஒண்ணுமே இல்லாத மண்ணு நீரு மட்டை சேரு சகதி என்னென்ன உண்டோ அனைத்துக்குள்ளும் தான் நீ வியாபித்திருக்கிறாய். இந்த பெருமை என்னே உண்டு என்று துருவ மகாராஜா ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அத்தோடே துருவ சரித்திரம் முற்று பெற்றது. இப்ப நாம பார்த்தது பிரியவ்ரதனுடைய வம்சம். அந்த வம்சத்துல பிறந்த துருவன். இனி துருவனுக்கு அங்கன் பிறந்தார், அங்கனுக்கு வேனன் பிறந்தார், வேனனுக்கு பிருத்து பிறந்தார். இப்ப பிருத்து மகாராஜாவுடைய கதை பார்ப்போம். 15வது அத்தியாயத்தில் இருக்கு, 4வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம். அததஸ்ய புனர் விப்ரைஹி புத்திரஸ்ய மகீபதேஹ பாகுபியாம் மத்தியமானாபியாம்
மிதுனம் சமபத்யத. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறக்கணுமோ இல்லையோ, நன்னத்தான் பிறந்தது. துருவனுக்கு அங்கன் பிறந்தவர் நன்னா இருந்தார். ஆனா அங்கனுக்கு பிறந்த வேணன் தீயவன். அவனால நாட்டுக்கே ரொம்ப ஆபத்தா போச்சு. ரிஷிகளெல்லாம் கூடி பார்த்து அவர்களே அழிச்சுட்டா. வேணன் அழித்து, ஆனா அரச வம்சம் போயிடுத்துன்னா அடுத்து குழந்தை எப்படி பிறக்கும்? அதனால வேணனுடைய உடம்பையே மதனம் பண்றதுனால் கடையறதுக்கு மதனம்னு சொல்லுவா. மந்தன் மதனம், பெருமாள் அமிர்த மதனம் பண்ணினார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க முடியும். அதை போல அந்த இறந்து போன அரசனுடைய உடலையே கடைந்தா. ஏன்னா ராஜகுலம் வீணாப்படப்படாது, அவரிடத்திலேருந்து பிறக்கணும்னுட்டு. அவர்கிட்டேந்து பிறந்த பிள்ளைக்குத்தான் பிருத்துன்னு பேர். ரொம்ப நல்ல ராஜா. ஆனா அந்த ராஜாவுக்கு ஒரு ஆபத்து. பூமாதேவி எல்லா செல்வத்தையும் மறைத்து விட்டாள். ஏனெனில் இதுக்கு முன் ராஜா கெட்டவரா இருந்தாரோ இல்லையோ, ராஜா தீயவனா இருந்துவிட்டா பூமாதேவி எந்த நல்லத்தையும் மக்களுக்கு கொடுக்கவே மாட்டாளாம். ஏன்னா அது ராஜா கிட்ட போகும். போனா அவர் தப்பாத்தான் அத்த பிரயோகம் பண்ண போறார். அதனால வேண்டாம்னு பூமி எல்லா சொத்தையும் மறைத்து விட்டாள். நாடே ரொம்ப தவிச்சது. பிருத்து பிறந்தான். அவனுக்கு ஒரே கோபம். கையில நீண்ட வில்லு எடுத்து, நான் நல்ல ராஜா, நான் நல்ல ராஜா, இந்த பூமி இப்படி போய் எல்லாத்தையும் மறைச்சிட்டாளே, அவளை நம்ம ஓட ஓட விரட்டிடுவோம்னு விரட்ட ஆரம்பிக்கிறான். நல்ல ஆச்சரிய வேடிக்கையான கதை இது. பிருதுர்நாம மகாராஜா பவிஷ்யதி பிருதுஸ்ரவாக அர்ச்சிர்நாம வராரோகா பிருதுமேவா வருந்ததி. அந்த பிருத்துவுக்கும் அர்ச்சி என்னும் தேவிக்கும் கல்யாணம் நடக்கும். அவர்கள் அபிஷேகம் பண்ணிக்கொண்டு நாட்டை நன்கு ஆழ்வார்கள். ஆனால் எந்த சொத்தும் இல்லாமல் தவிப்பார்கள். மக்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னே அவர்களுக்கு தெரிய போறதில்லை. அதனால கோபம் வந்துருத்து பிருத்துவுக்கு. கஸ்மாத் ததார கோரூபம் தரித்ரி பகுரூபிணி யாம் துதோக பிருதுஸ்தத்ர கோவத்சோ தோஹனஞ்சகிம் சட்டென்று சுகாச்சாரியர். இது மைத்ரேயர் விதுரர் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறதா நேத்திலேருந்து தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ உத்தவரும் விதுரரும் சந்திச்சுட்டா ஓரளவு பேசி கொண்டனர். அதுக்கப்புறம் விதுரா நீ மேல வேணும்னா போய் மைத்திரேயர்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு போட்டார் உத்தவர். மேற்கொண்டு மைத்திரேயரும் விதுரரும் சந்திச்சு கொண்டு ஜகத்து சிருஷ்டியை பத்தி எல்லாம் பேசியிருக்கா. அதுலதான் இன்னும் இந்த கதை தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எந்த கதைக்குள்ள உட்காந்துருக்கோம் தெரிஞ்சுக்கணும். யார் பேசிட்டு இருந்தா? நேத்திக்கு யாரோ பேசியிருந்தா நிறைய, இன்னைக்கு வேற யாரோ பேசிட்டு இருக்காள். என்னால் அதே கதை தான் இப்ப தொடர்ந்து நடக்கிறது. எப்படியாக பிருது மகாராஜா பசுவனுடைய மடியிலேருந்து எதோ சொத்தெல்லாம் கரைஞ்சானாமே, பூமாதேவி பசுவாட்டம் வந்து அமர்ந்தாளாமே, இதெல்லாம் எனக்கு கதை தெரியலையே, சொல்லுமே. இதுதான் விதுரர் கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் மைத்ரேயர். கேளும். யதாபிஷிக்தா பிருதுரங்க விப்ரைஹி ஆமந்திரிதோ ஜனதாயாஞ்ச பாலஹ பிரஜா நிரன்னே க்ஷிதிபிருஷ்டயேத்ய க்ஷுக்ஷாமதேகாஹ பதிமப்யவோச்சன். க்ஷுக்ஷாமதேகாஹ, க்ஷுத்து திருட்டு, பசி தாகம். மக்களுக்கெல்லாம் ஒரே பசி தாகம், எதுவும் ஷோருக்கு கிடைக்கல. பூமியோ மறைத்து விட்டாள். அரசனை எல்லாரும் எதிர்பார்க்கிறா. அரசன் என்ன செய்வார்? பூமியைத்தான் பிடிச்சு கேட்டாகணும். அப்படிங்கிறதுக்காக வேகமா கையில வில்லை எடுத்துக்கொண்டு பூமியை துரைத்து கொண்டு வருகிறார். பூமி ரொம்ப தூரம் ஓடினாள். ஓடினவன் நிற்கிறார், கையை கூப்பிண்டு பிரார்த்திக்கிறார். என்னை எதுக்கு துரத்துறீர்? நீதானே மொத்த சொத்தையும் மறைத்தாய். சரி, என்னை கொன்னுட்டு உம்ம மக்களெல்லாம் எங்க வைக்கிறதா உத்தேசம்? ஏதானு யோசித்து வேலை பார்க்கிறீரா பாரு. என்னை அழிச்சுடலாங்கிறீரை, என்னை அழிச்சுட்டா மக்களை காப்பாத்தி காப்பாத்தி எங்க வைக்க போறீர்? நான் இருந்தா தானே என்னிடத்தில் இருக்க முடியும். இதை நல்லது சொல்றதுக்கு கை கூப்பிண்ட பிரார்த்திக்கிறா. நமப்பரஸ்மை புருஷாய மாயையா விநியஸ்த நானா தனவே குணாத்மனே நமஸ்வரூபானுபவேன நிர்துத திரவியக்கிரியா காரக விப்ரமோர்மயே ஏனாகம் ஆத்மாயத்தனம் விநிர்மிதா. என்னை கோபித்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. பகவான் உலகத்தை படைத்து சட்டங்களை ஏற்படுத்தியிருக்கார். அந்த சட்டத்தின்படி தான் நான் போக முடியும். நல்ல ராஜாவா இருந்தா தான் கொடுப்பேன், தீய ராஜாவா இருந்தா தரமாட்டேன். நீ இப்ப நல்லவன் வந்திருக்கியோ இல்லையோ, கேளு, உனக்காக கொடுத்து விட்டு போகிறேன். சரி, நான் கேட்கிறேன். நீ இப்ப எப்படி எல்லா சொத்தையும் எல்லாரும் கொடுக்க போறே? அப்பதான் பூமி சொல்றா, நான் ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்துக்கிறேன். யாராருக்கு வேணுமோ அவரவர்களை வந்து கீழே பாத்திரத்தை பிடிச்சுக்க சொல்லு. ஓஷதி மூலிகைகள்லாம் வேணுமா? என் மடியிலேருந்தே தரேன். வேதங்களை என் மடியிலேருந்து தரேன். மாணிக்கங்களை என் மடியிலேருந்து தரேன். என்னென்ன உனக்கு தேவையோ, மரம் வேணுமா, இரும்பு வேணுமா, தாத்துக்கள் வேணுமா, எல்லாத்தையும் வந்து வந்து எங்கிட்ட கறந்து எடுத்துன்னு போக சொல்லு. பிருது மன்னவனே முதல்ல நீ கறக்கணும். எப்படின்னு சொல்ல, பிருது வந்து பசுவின் மடியில் அமர்ந்தான். ஒத்தொத்தரா வந்து வந்து அவளுக்கு வேண்டியதை கறந்துட்டு போறா. வத்சம் கிருத்வா மனும் பாணவ் உதத் வத்சம் கிருத்வா மனும் பாணாவதுஹத் சகல ஔஷதீஹி ததா பரேச்ச சர்வத்திர ஸ்மரமாதததே புதாக. முதல்ல மனு பகவான் வந்து வத்சன கண்ணுக்குட்டி. மனு பகவான் வந்து கண்ணுக்குட்டியாக இருந்தார். எல்லா ஓஷதிகள், வனஸ்பதி ஓஷதி மூலிகைகள் எல்லாத்தையும் கறந்து எடுத்துன்னு போயிட்டார். ரிஷயோ துதுகுர் தேவீம் இந்திரியேஸ்வத சத்தம.
இந்திரியங்களை பாத்திரமாக வைத்து ரிஷிகளெல்லாம் வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சி, ப்ரஹஸ்பதியை கொண்டு வந்து கண்ணுக்குட்டியா வைத்து வேதமென்னும் பாலை கறந்து கொண்டு போயினர். அடுத்தது ஹிரண்மயேன பாத்திரேன வீரியமோஜோ பலம் பய தைத்தேயா தானவா வத்சம் பிரஹ்லாதம் அசுர ரிஷபம், அசுரர் தலைவனான பிரஹ்லாதனை கொண்டு வந்து கன்றுக்குட்டியாக வைத்து வீரியம் தேஜஸ் பலம் இது முதலானவர்களை கறந்து எடுத்துன்னு போயிட்டா அசுர ராட்சசர்கள் கடந்து எடுத்துன்னு போனா. வத்சம் விஸ்வாவசும் கிருத்வா காந்தர்வம் மது சௌபகம், வாக்கில் இனிமை, பழகுவதற்கு இனிமை, பாட்டுக்கு நல்ல வளமான தொண்டை குரல் வளம், இதெல்லாத்தையும் விஸ்வாவசும் கிருத்வா காந்தர்வம், கந்தர்வ குமாரர்கள்லாம் வந்து விஸ்வாவசுவை கண்ணுக்குட்டியா வச்சு வாக்கில் இனிமை, பாட்டில் இனிமை, கானம், காந்தர்வம் இதெல்லாத்தையும் கறந்து எடுத்துன்னு போயிட்டார்கள். மயம் பிரைகல்பிய வத்சந்தே துதுர் தாரணீமயம், மயன் தேவத்தச்சன்னு கேள்விப்பட்டிருப்பீள். மயன் தான் படைச்சார், இந்த கோவில மயன் வந்து கட்டினார், விஸ்வகர்மா வந்து கட்டினார். அசுரத்தச்சன் தேவத்தச்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அவர்களெல்லாம் வந்து என்னென்ன கட்டடங்களோ அதத்தனையும் எடுத்துன்னு போனார்கள். யக்ஷ ரக்ஷாகம்சி பூதானி பிசாச்சா பிதிசாச்சனாக பூதேஸ்வத்சா துதுகு கபாலே க்ஷதாமயம், இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தங்களுக்கு வேண்டிய சொத்தை கறந்து எடுத்து போயினர். பிருத்து மன்னவனாலே கறக்கப்பட்டபடியால் பூமிக்கு பிருத்திவி என்கிற பேர் ஏற்பட்டது. இந்த பிருத்திவிங்கிற மொழியோ மேதினின்னு பேர், வசுந்தரான்னு பேர். வசுந்தரா வசுன சொத்து, வசுந்தரா அனைத்து சொத்தையும் தரித்து கொடுக்கிறாளோ இல்லையோ, ஆனால் மேதினின்னு பேரு, பிருத்திவின்னு பேரு, பூமின்னு பேரு, இப்படி பல திருநாமங்கள் பூமாதேவிக்கு. அந்த சரித்திரம் முடிந்தது. அனைவருக்கும் வேண்டிய சொத்து எல்லாத்தையும் மன்னன் கறந்து கொடுத்துட்டான். அடுத்தது 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. யாகம் பண்ண ஆரம்பித்தான். 99 அஸ்வமேத யாகம் முடிஞ்சு போச்சு. இந்திரனுக்கு நடுக்கம் ஆரம்பித்தது. 100வது அத்வமேச யாகம் முடிச்சுட்டால் அடுத்தது தம் பதவிக்கு ஆபத்து வந்துடும். ஆனாலும் எல்லா தேவர்களையும் போய் பிரார்த்தித்து நீங்க அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்க, 100 வாண்டான்னு சொல்லுங்க, 99ஓட நிறுத்திக்க சொல்லுங்க. அது வரைக்கும் இருந்தா அவனுக்கு நல்லது, நமக்கு நல்லது. வந்து எல்லாரும் உபதேசிக்கிறார்கள். நிவாரயாமாசுர் அஹோ மகாமதே ந யுஜ்யதே அத்ரான்ய வத பிரச்சோதிதாம் வயம் மருத்வந்தமிஹார்த்தநாசனம் ஹ்யவாமகே துவச்ரவசாக்கியதஷ்பிஷம். பிரம்மாவே வந்து அவனுக்கு உபதேசம் பண்றார். சரி போதும்னு அவனும் விட்டுட்டான். அந்த சமயத்துக்கு தான் இவன் சொன்னபடி கேட்டான் இல்லையோ, பெரியோர்கள் சொன்னாருங்கிறதுக்காக 99ஓட நிறுத்தினானே. இவனுக்கு நாம தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்கு பகவானே அவன் முன்னால் தொங்குகிறார். பகவத் தரிசனம். பகவான் பிருத்து 2 பேரும் பேசிக்கிறார். இது ஒரு அழகான சம்பாஷணம். பெருமானே பிருத்து முன்னாடி வந்து நிற்க, அவர் 2 கேள்வி கேட்டு பதில் வாங்கிக்கிறார்னா எவ்வளவு மகாத்மா இருந்திருக்கணும். பகவான் அப்படி வைகுண்டா சாக்கம் மாகவதா விபு, இந்திரனையும் கூட கூட்டின்றார். வந்து நில்லு, உனக்காகத்தான் வரேன், இல்லைன்னா நான் இப்போ அவனிடத்துல வந்து என்ன பண்ண போறேன், நீ தான் பதவி போயிடும்னு சொன்னேங்கிறதுக்காக கூட்டின்னு வந்திருக்கேன். யஜ்ஞீர் யஜ்ஞமதி துஷ்டா யஜ்ஞபுகு தம பாஷத க்ஷமாபயதா ஆத்மானம் அமுஷ்ய க்ஷந்து மருகசி சுதிய சாதவோ லோகே நரதேவ நரோத்தமாக நாபிதுருஹ்யந்தி பூதேபியா யர்ஹினாத்மா களையவரம். உனக்கு எத்தனை தூரம் நல்லெண்ணம் சத்தகுணம் இருந்தால் பிரம்மா வந்து சொன்னாருங்கிறதுக்காக 100வது வேண்டான்னு விட்டுருக்கியே. மட்டையடி ஆட்டம் ஆடிண்டே இருக்க போறாரு. இப்போ 100 அடிக்க போறா, 98 எடுத்து ஆட்டக்காரரை கொஞ்சம் பிடிக்கலைன்னால் தலைவர் இத்தோடு போரும் விடுவார். நிறுத்தியுள்ள மொழி நீங்க ஆட ஆரம்பிங்கோ, நாங்க ஆடினது போரும்னா மறுநாள் கார்த்தால செய்தித்தாளில் வரும். பண்ணது சரியா தப்பா கூடுமா அதெல்லாம் காத்துட்டு இருக்க வேண்டாம். இப்பெல்லாம் ராத்திரி 10 மணிக்கே சத்தம் ஆரம்பிச்சிடும். அப்போ மறுநாள் கார்த்தால வரைக்கும் காத்துட்டு இருந்தெல்லாம் இல்லை. இப்போ இன்னைக்கு நாட்டில் ஏதானு நடந்தது ராத்திரிக்குள்ள அலசி ஆராய்ந்து, ஆனால் அதுக்கு மறுநாள் கார்த்தால ஒன்றுமே நடக்காததுனால அத்தனை சத்தமும் ராத்திரி போடுறதோட சரியே தவிர இதனால ஏதானும் மறுநாள் மாறப்போறதானால் சத்தம் போட்ட மொழி அது மட்டும்தான் நடந்ததுக்கு லாபம். இப்போ பகவான் இடத்துல சொல்றார், பெரியவன் சொன்னாங்கிறதுக்காக நீ கேட்டுண்டே, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள், கொடுக்கிறேன். அப்ப பகவானை சேவிச்சுட்டு பிருத்து மகாராஜா சொல்றார், நீர் எனக்கு உபதேசங்களை செய்யும். வரத்தை வாங்குறது அப்பதான் இருக்கட்டும், வந்திருக்கீர் தேவரீரை சேவிச்சிருக்கேன், அப்ப நான் எப்படி நடந்துக்கணும், எது ஆத்ம தத்துவம்னு உபதேசிக்கணும். அப்ப பகவான் சொல்லுகிறார், ஆத்மாங்கிறத சுலபமா சொல்றேன் புரிஞ்சுக்கோ. ஏகா சுத்தா ஸ்வயஞ்சோதிஹி நிர்குணோசௌ குணாஸ்ரயா சர்வகா அனாவிருதா சாட்சி நிராத்மா ஆத்மானம் ஆத்மனः பரः யஏவம் சந்தம் ஆத்மானம் ஆத்மஸ்தம் வேத பூருஷா. யாரொருத்தன் தேகத்தை தாண்டி ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறானோ, அந்த ஆத்மாவனுடைய இயற்கையான தன்மையை புரிஞ்சுக்கிறானோ, அவன் தான் எனக்கு ரொம்ப வேண்டிய பக்தன்.
அவர் எப்படி இருப்பார்னால் ஏகா, அனைவரும் சமமாக இருப்பார்கள். ஆத்மாவுக்குள் பேதபாவம் கிடையாது. இருக்கே நீங்க வேற நான் வேற எல்லாரும் வர்ணவர்ணமா இருக்கோம், வெவ்வேறையா உட்காந்துருக்கோமேனால் சுத்திகி, அது சுத்தத்தன்மை அடைஞ்சுட்டான்னா பேதம் கிடையாது. இப்ப கர்மங்கள் இருக்கிறதுனாலே சரீரத்தை எடுத்துட்டு இருக்கோம், இது அசுத்த நிலை. இந்த சரீரத்தை திறந்து கர்மங்களை தொலைச்சுட்டோம், சுத்த நிலை. அப்ப சுத்த நிலை அடைஞ்சுட்டா ஒருத்தனாக இருக்கிறான் ஆத்மா. அனைவரும் சமமாய் ஸ்வயஞ்சோதிகி, ஸ்வயஞ்சோதினா ஸ்வயம் பிரகாசம்னு அர்த்தம், தானே ஒளிவிடுகிறார். இந்த பொருளை நாம் பார்க்கணும்னா விளக்கு போட்டா தான் பார்க்க முடியும். ஆனா அந்த விளக்கை பார்க்கணும்னா இன்னொரு விளக்கு வேண்டாம் இல்லையா? விளக்கு தானே தானே ஒளிவிடும். ஆத்மா அதே போல மற்றதெல்லாத்தையும் பிரகாசப்படுத்துவார். தன்னை பிரகாசப்படுத்தி கொள்ள மத்தொன்னு தேவையில்லை, தானே பிரகாசமாக இருப்பார். விளக்கு போலேன்னு வச்சுங்க, சூரியனை போலேன்னு வச்சுங்க, அது ஒன்று. ஆத்மாவிடத்துல இன்னொரு தன்மை இருக்கு, தானே பிரகாசமா இருப்பார், தனக்குத்தானே பிரகாசிப்பார். இதுக்கு ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம்னு சொல்லுவா. ஸ்வயம் பிரகாசம்னா தானே ஒளிவிடுதல், ஸ்வஸ்மை பிரகாசம்னா தனக்கு ஒளிவிடுதல். ரெண்டு வேறே. தானா ஒளிவிடுறது வேற. விளக்கு தானா ஒளிவிடும், இன்னொருத்தனுடைய உதவி தேவையில்லை. சூரியன் தானா ஒளிவிடும், உதவி தேவையில்லை. நெருப்பு தானா ஒளிவிடும், வேற உதவி தேவையில்லை. ஆனால் நெருப்பு தனக்குத்தானே நான் நெருப்புன்னு சொல்லிக்குமா? கேள்விப்பட்டது இல்லையே. விளக்கு தனக்குத்தானே தான் விளக்குன்னு சொல்லிக்குமா? ஆனா ஆத்மா தனக்குத்தானே நான் 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 சொல்றானோ இல்லையோ. இந்த நான் நான்கிறது தான் ஸ்வஸ்மை பிரகாசமானத்துவம். இது என்னுடையதுன்னு புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, அது ஸ்வயம் பிரகாசமானத்துவம். இது இத்தனை அவனுக்கு விளங்குகிறது. தனக்குத்தானே விளங்குகிறான், தானே விளங்குகிறான், தனக்கு விளங்குகிறான். சேர்த்தில்னா தனக்குத்தானே விளங்குகிறான் வருதா? தானே விளங்குகிறார், மற்றொன்றின் உதவி தேவையில்லை. தனக்கு விளங்குகிறார், தானே தனக்கு விளங்குகிறார். இதனால தான் ஸ்வயஞ்சோதின்னு சாதிக்கிறார். ஏகா சுத்தா ஸ்வயஞ்சோதி நிர்குணா. ஆத்மாவுக்கு இயற்கையில் சத்தகுண ரஜோகுண தமோகுணம் ஒட்டாது. சரீரத்தை எடுத்துட்டு இருக்கமோ இல்லையோ, இதனால தான் அதுக்கு சத்தம், இதனால தான் ரஜஸ், இதனால தான் தமசு. சரீரம் தொலைஞ்சுடுத்து, ஆத்மா திரிகுணத்தையும் தாண்டினவர். அவருக்கு சத்தம் ரஜஸ் தமசு மூன்றின் தாக்கமும் இல்லை. கர்மம் இருக்கிறதுனால சரீரத்தை எடுத்துக்கிறார். சரீரம் முழுக்க சத்தம் ரஜஸ் தமசு, வேற வழி இல்லை, இதன் வழியே போய் கொண்டிருக்கிறார். இதுல இருந்து வெளியேறணுங்கிற எண்ணம் வந்ததுனால் அப்ப முதல்ல அந்த முக்குணங்களைத்தான் அழிச்சாகணும்.